மாஞ்சோலை மேகமலை மலையக மக்களை பூர்வீக வாழ்விடத்திலிருந்து வெளியேற்றுவதை தடுத்து நிறுத்திடக் கோரி மத்திய, மாநில அரசுகளை வலியுறுத்தி அனைத்து அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு நடத்தும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஆகஸ்ட் 29 நாளை மதியம் 2:30 மணி அளவில் நெல்லை சந்திப்பு நிலையம் அருகே நடைபெறுகிறது. இது பற்றி உண்மையான நிலவரங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக காலாடி தலைமுறையின் தலைமை நிருபர் தென்காசி மாவண்ணா தமிழ் அவர்களுடன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் காமினி மல்லத்தி. அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். காலாடி தலைமுறை இந்த சேனலுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அக்கா, குறிப்பாக மேலே கூறியுள்ளவாறு மாஞ்சோலை மற்றும் மேகமலை கிராம மக்களின் கோரிக்கை என்னக்கா? மாஞ்சோலை மேகமலை அந்த பிரச்சனை என்பது இப்போ விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதை முன்பே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களால் மாஞ்சோலை பிரச்சனைக்காக ஒரு பெரிய லட்சக்கணக்கில் கூட்டம் கூடி ஒரு போராட்டமே செய்திருக்கிறார்கள். அப்போதே தமிழக மக்கள் விழிப்புணர்வு கொண்டிருந்தால் இந்த இப்போது நடக்கிற இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. ஏனென்றால் அப்போது இப்போ தமிழ் குடிகள் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு செயல்படுகிறார்கள். அப்போது அது கிடையாது. ஆனால் ஒரு தீர்க்கதரிசி என்றே சொல்லலாம் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை. பின்னாடி இது நடக்கும், ஒவ்வொரு பகுதிக்கும் நடக்கும். இப்போ மாஞ்சோலைக்கு வர்றது நாளைக்கு காக்காச்சி இந்த பகுதியில் நடக்கிறத போல ஊட்டி, முடிஸ், குன்னூர், கோத்தகிரி இப்படி எல்லா பக்கமும் நடக்க வாய்ப்பு இருக்கு. மூணாறு எல்லா பகுதியும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும். எல்லா பக்கமும் மக்கள் இப்படி பாதிப்புக்குள்ளாராங்கன்னு தான் அவங்க போராடினாரு. மாஞ்சோலை மேகமலைங்கிறது இந்த அரசாங்கம் அந்த இடத்துல என்னமோ புலிகள் இருப்பதாகவும் இந்த மக்கள் புதிதாக குடியேறி அதற்கு பயப்படுகிறவர்களைப் போலவும் இந்த அரசாங்கம் வெளி உலகத்திற்கு கொண்டு வருகிறது. இவர்கள் போட்ட ஒரு திட்ட செயல் தான் அது. ஏன்னு சொன்னா 5 தலைமுறைகளாக இருக்கிறாங்க. அது அடர்ந்த காடா இருக்கும்போது அது உள்ளே சென்று அந்த இடத்திலே குடியேறி அந்த விலங்குகள், இவங்க சொல்லக்கூடிய அந்த விலங்குகள் இருக்கிற பகுதியில இப்பனாலும் பெரிய ஊரா இருக்குது, சரி உள்ள வராதுன்னு சொல்லலாம். அப்போ அடர்ந்த காடுக்குள்ள அப்ப எல்லாம் நடமாடி இருக்கும்ல, அப்ப அதுக்குள்ளேயும் இருந்த அந்த மக்கள் அவ்வளவு துணிச்சலா அந்த மிருகங்களோடு ஒன்றாக இணைந்து அதற்கு ஏற்றாற்போல் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிங்கும்போது இவர்கள் சொல்லுவதெல்லாம் அப்பட்டமான பொய். ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இவர்கள் இந்த மக்களை, முக்கியமாக தமிழ் குடிகளை எங்கேயுமே இவர்கள் வாழ விடாமல் இப்படி மலையை விட்டு இறங்க சொல்லுகிற இந்த அரசாங்கத்திற்கு என்னுடைய ஒரே ஒரு கேள்வி. கேரளா என்பது முழுக்க முழுக்க மலைப்பகுதி தான். அப்போ அந்த மலைப்பகுதியில் அப்போ அவ்வளோ பெரிய பெரிய திரளான கூட்டங்கள் இருக்கும்போது இதுவும் ஒரு மலைப்பகுதி. தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தேயிலை, காப்பி இப்படி சிலரை பயிரிட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் இந்த மக்கள் தேவைப்படுகிறார்கள். இப்போது இவர்கள் தன் வசதிக்காக இந்த மக்களை கீழே இறக்கிவிட வேண்டும் என்பது உண்மையிலே வன்மையாக கண்டிக்க கூடியது. கண்டிப்பாக. அடுத்தபடியாக அவர்களை வெளியேற்ற மத்திய, மாநில அரசு துடிக்க என்ன காரணம்? எப்போதுமே இப்போ நிறைய அதாவது மழை மட்டுமல்ல, கீழேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் சின்ன சின்ன குட்டி வீடா இருக்கும். மக்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்ட மக்களா இருப்பாங்க. இந்த இடத்த பூரா இது புறம்போக்குன்னு சொல்லி அவங்களாம் காலி பண்ணி அப்பார்ட்மெண்ட்ல வச்சுட்டு திரும்ப கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பிரைவேட்காரங்களுக்கு அதை விற்பதோ அல்லது அவங்களுக்கு வாடகை கொடுப்பதோ இந்த மாதிரி செயலை ஈடுபடுறாங்க. எப்படி நம்ம அதானி, அம்பானி இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு எப்படி அதாவது இந்த நம்ம ஒரு லோன் நம்ம கஷ்டப்பட்டவங்க ஒரு லோன் எடுத்திருந்தா வீட்டை சீல் வைப்பாங்க, எல்லாமோ பண்ணுவாங்க. ஆனா வசதியானவங்க அவங்களாம் என்ன பண்றாங்க, கோடி கணக்கில் வாங்கிட்டு ஏமாத்திட்டான் போறாங்க. அப்படிங்கும்போது இந்த அரசாங்கம், மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, அடித்தட்டு மக்களை அடித்து பிழிந்து அவர்களை எப்படியோ அவருடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறதான ஒரு நாசக்கேடு வேலைதான் இது. அந்த மலைப்பகுதிகளிலே அந்த மக்கள் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து விட்டார்கள். அதாவது ஒரு மல்யுத்தனா இருக்கும்போது
அவன் முதல் நாள் போகும்போது அவனுக்கு அந்த களம் எப்படி இருக்குமோ என்று கொஞ்சம் பதற்றம் இருக்கும். அதற்கப்புறம் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய யுத்தத்தில் அவன் எந்த விதமாக தான் கையாள வேண்டும் என்பதற்காக அவன் அதை பழகிக் கொள்வான். இதே போலத்தான் இந்த மலையக பகுதிகளில் வாழ்கிற மாஞ்சோலை, மேகமலை இந்த இடங்களில், அதாவது குன்னூர், கோத்தகிரி, மூணாறு, முடிஸ் எல்லா பகுதியிலும் வாழ்கிற மக்களும் அதே தான். அங்க எவ்வளவு சிரமப்பட்டு அந்த மழையிலும் வெயிலிலும் குளிரிலும் பத்தாததுக்கு இப்ப இந்த சரிவுகள் எல்லாத்திலையும் அதை பொறுத்து கொண்டு தான் அந்த இடத்துல வாழ்கிறார்கள். மக்களை கீழே இறக்கி விட்டால் இவர்களுக்கு அடுத்து வசதியான கோடீஸ்வரர்களை அங்க போயிட்டா இன்னும் அது ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் ஆகலாம். அவங்களுடைய திட்டங்கள், மறைமுகமான திட்டங்கள் என்னவென்று தெரியாது. ரீசார்ட்னு சொல்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. ஆனாலும் இப்ப பஸ்ஸுகள் மாஞ்சோலை எடுத்துக்கிட்டா பஸ் டயத்துக்கு ஒரு பஸ் போகும், எந்த வாகன சத்தமோ எதுவுமே இருக்காது. ஆனால் அது அப்படி ஒரு நிலை தள்ளப்பட்டால் அங்க டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றும் போது நிறைய வாகனங்கள், அது எவ்வளவு சத்தம் கேட்கும். அப்ப அந்த மிருகங்கள்லாம் எங்க ஓடி போய் எங்க போய் என்ன பண்ணும்? அதனால் இவர்கள் சிந்திப்பது தவறான ஒரு இது. மத்திய மாநில அரசு அந்த மக்கள் வேற இன்னும் விரிவுபடுத்த வேண்டாம். இருக்கிற இடத்துல அந்த மக்களுக்கு 2 ஏக்கரோ 2 ஏக்கரோ கொடுத்து அங்கே அவர்களை வாழ வைத்து, ஏன்னா ஒரு வேலை வாய்ப்பு என்பது எவ்வளவு சிரமம். ஒரு பகுதியிலையும் எத்தனையோ ஆயிரக்கணக்கில மக்கள் இருக்காங்க. அவர்கள் ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்க முடியாத இந்த அரசாங்கம் இன்றைய காலகட்டத்தில் இத்தனை ஆயிரம் மக்களை கொண்டு இவர்கள் எப்படி இந்த மக்களை வாழ்வாதாரத்தை உருவாக்க முடியும்? இவர்களுக்கு எப்படி வீடு கட்டி கொடுக்க முடியும்? பத்தாவதுக்கு பட்ஜெட் இல்லை, அது இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி இந்த மக்களை வழிநடத்துவாங்க? அப்ப எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு அந்த மக்கள் எங்க போவது? அவர்கள் இந்த அரசாங்கத்திடம் முறையிட்டால் எங்க சிங்கம் எங்களை கடிச்சு போட்டுட்டு, புலி கடிச்சிட்டு போட்டுட்டுன்னு சொல்லினா அப்ப அங்க நீங்க உங்களால வாழ முடியாதுமா, எல்லாம் கீழே வாங்கன்னு சொல்லலாம். அவங்க அதெல்லாம் ஒண்ணும் சொல்லவே இல்லையே. அவங்க அதோட தானே காட்டோட அந்த இயற்கையோடு தானே வாழ்றாங்க. ஆமா, இப்ப முதல் குடியே மலையில தானே வாழ்ந்திருக்கிறாங்க. முதல் ஆரம்பம் காட்டு பகுதியில தானே வேட்டையாடி மலையில தான் வாழ்ந்தாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? 5 திணை என்று நம்ம படிக்கிறோம். அதுல முதல் வாரத்தினே மலைப்பகுதி தான். அந்த காடுகளை தானே இருந்திருக்கிறாங்க எல்லாம். அப்போ காடுகளை தான் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு எல்லாம் அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் நாகரிகம் வளர வளர கொஞ்சம் கீழே இறங்கி மேய்ப்பர் சமூகம், அப்புறம் இது நம்ம உழவுக்குடியாக இப்படி இது பண்ணிடுறாங்க. அப்படிங்கும் போது இந்த மக்கள் எல்லோரோடும் ஒத்து போகக்கூடிய மக்கள். அதனால யாருக்கும் எந்த குந்தகமும் அந்த இடத்துல நடைபெறாது. அப்புறம் என்னன்னா, அந்த பகுதியில எல்லாம் இருந்தா தானே அவர்களும் அதை வெறுக்கலையே. அத எங்கனாலுமே அதை பார்த்துட்டு பழகிட்டாங்க இல்லையா? இப்ப அவங்க கோத்தகிரி இந்த கூட்டடை எஸ்டேட்லாம் நான் போய் பார்க்கும்போது கூட அந்த இடங்கள்லாம் சில நேரம் காட்டெருமை காலையிலே வரும். அந்த மக்களும் வீட்டுல இருந்து பார்க்கத்தான் செய்யறாங்க. எல்லாம் அப்பப்ப அந்த கரடிகள் வருது, எல்லாம் வருது. இந்த கரடிகள் இதுங்கத்தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதுவும் மக்களோட இப்ப பார்த்து சத்தம் கிடைச்சுன்னா ஒதுங்கிருதுங்க. அதனால அரசாங்கம் திட்டமிட்டு மக்களை கீழே இறக்கி அந்த இடத்தை வேற ஒரு விதமாக செய்வதை பொதுமக்களும் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். முன்னாடிதான் எப்படியோ ஒண்ணு சொல்லி மக்களை வேட்டலாம். இப்போது உள்ள, அதாவது இப்போ நடக்கிற இந்த காலகட்டத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோடு அனைத்து தமிழ் குடிகளும் ஒன்றாக இணைந்து கடந்த முறை சென்னையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வைத்திருந்தார்கள். அதே ஒரு பெரிய வெற்றி தான். இந்த மக்கள் தங்களுக்கான ஒரு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதை தவறிவிடுவதால் இந்த நிலை ஏற்படுகிறது. ஒட்டுமொத்த தமிழ் குடிகளும் தனக்கு உண்டான ஒரு எம்எல்ஏக்களை, எம்பிக்களை தேர்ந்தெடுப்பதில் தவறுகிறார்கள். ஏதோ ஒரு பண முகத்திலோ ஒரு சினிமா முகத்திலோ இப்படி நடந்து விடுகிறது. இது மாற வேண்டும். மக்கள் மாற வேண்டும். மக்களுக்கான பிரச்சனை மக்கள் தான் தீர்க்க வேண்டும். நம்மளுக்கு யாரு குரல் கொடுப்பார்களோ அவர்களை ஆதரிக்க வேண்டும். இப்போது கூட மதிப்புக்குரிய சௌமி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மளுடைய சட்டசபையில இயற்கையை பத்தி அழகா எடுத்துரைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து மக்களுக்கான ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுத்து விட்டால் இது சிறப்பாக இருக்கும். இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு மறுவாழ்வு அந்த இடத்துல கொடுக்க வேண்டும். அது அவர்களுடைய நிலையை பார்க்கும்போது, நான் 5 தலைமுறை இருந்துட்டு இங்க எப்படி அவங்க வாழ கத்துக்கோங்க. அங்க இருந்த கலாச்சாரம் வேற, அங்க சூழ்நிலைகள் வேற. இங்க அந்த மக்கள் எப்படி வாழ முடியும்? அதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? வேலை வாய்ப்பு அத்தனை பேருக்கு கொடுத்துட முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்தபடியாக, புதிய தமிழகம் முன்னெடுக்கும் இந்த அரசியல் அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் எந்த அளவிற்கு பலனளிக்கும்?
நல்ல ஒரு கேள்வி. ம். அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இது ஆரம்பத்திலிருந்தே இந்த தமிழ் குடிகளுக்காக போராடுகிற ஒரு நபர். ம். ஏற்கனவே அவர் போன முறை தென்காசி தொகுதியில் எம்பியாக எலெக்ஷன்ல நிற்கும்போது, தென்காசி பகுதியில் இந்த டேம், இந்த ஒவ்வொரு பகுதியுமே நான் இப்படி வளமாக மாற்றுவேன். அதாவது ஒரு சிலவங்க வந்துட்டு தனக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இந்த இடத்தை மாற்றிவிட வேண்டும், இந்த மக்களை தொழில் வளமாக மாற்றுவதற்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கும் சிலவங்க கனவுகளோடு இருப்பாங்க. ம். ஆனால் பொதுமக்கள் அந்த 500, 1000 கொடுப்பதற்கு அதை வாங்கி கொண்டு தன்னுடைய வாக்குகளை விற்று விடுகிறார்கள். ம். வருகிற ஒவ்வொரு எம்பிக்களும் நான் உங்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேமாங்க, சட்டசபைக்குள்ளோ அல்லது மேல் சபைக்கோ போனதுக்கு அப்புறம் அவங்க வாய் பேச முடியாத பொம்மைகளாக, கற்களாக மாறி விடுகிறார்கள். ம். ஆனால் மதிப்பிற்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், வேல்முருகன் அவர்கள், மதிப்பிற்குரிய சீமான் அவர்கள், தனியரசு அவர்கள், இன்னும் அநேக கட்சிகள் இதுல பங்கெடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு முதலாவது என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ரொம்ப கால தாமதமாக ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், தமிழ் மக்களுக்கான உரிமையை பெற்றுத்தர வேண்டும், தமிழ் மக்களுக்கு உண்டான ஒரு குடிநீர் மற்ற நம்மளுடைய எல்லா, அதாவது இந்த கேரளாலாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வளங்களை அள்ளிட்டு போறாங்க. ஆனா அள்ளிட்டு போறது வளங்களை, திரும்ப கொண்டு கொட்டுறத அங்க உள்ள கழிவுகளை. அப்போ தமிழ்நாட்டை ஒரு குப்பை கிடங்காகத்தான் நினைக்கிறேன். அவங்களுடைய வளங்கள் அப்படியே இருக்க வேண்டுமாம், நம்மளுடைய மலைகளை குடைந்து அவங்க கொண்டு போகணுமா, இதை சுடுகாடா மாத்தணுமா. எப்பேற்பட்ட ஒரு, இப்ப இந்த பிரதமர் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்விதான், ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஆதார் கார்டுன்னு சொல்லுகிற இவர்கள் ஏன் எல்லா நதிகளையும் ஒன்றாக இணைத்து எல்லோருக்கும் எல்லாம் சமம் என்று ஒரு நிலைப்பாட்டை இருக்கக்கூடாது? இதை தமிழக மக்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வலியுறுத்த வேண்டும். இதற்காகத்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டங்கள் தமிழர்களை ஒன்றாக இணைத்திருக்கிறார்கள். அதை வரவேற்கிறோம். உண்மையிலேயே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய சிந்தனை மிக சிறந்தது. அதில் மிக சக்தி வாய்ந்த தலைவர்களாகிய சீமான் அவர்கள், பிரேமலதா கூட அதுல கலந்துக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அவங்க கட்சியில இருந்து. இப்படி ஒவ்வொரு பேரும் இந்த மக்களுக்கான தலைவர்களாய் இருந்து நீங்கள் மக்களுக்காக பாடுபட்டால் மட்டும்தான் அடுத்த முறை உங்களை இனம் கண்டு உங்களை தேர்ந்தெடுப்பார்கள். மக்கள் ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாற்று அரசியல் வேண்டும் என்று இந்த முறை சிஎம் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனா அவரும் இப்போ மக்களுக்கான தலைவராக செயல்படவில்லை என்பது மன வேதனை அளிக்கிறது. ஏன்னா சட்டசபையில நேற்று கூட பார்த்துருக்கேன், சுதந்திர போராட்ட வீரர் என்று பேசும்போது கூட எத்தனையோ தலைவர்களை சொல்லுகிறார்கள். நாம் அதுக்கு நம்ம வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஆனால் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள், மாமன்னன் வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனார், ஆட்சி வடிவமலத்தி, பென்னி காலாடியார், ரணவீரன் ராமசாமி பன்னாடி அவர்கள், தேசிய தலைவர் இமானுவேல் சேகரன், எத்தனையோ பேர் இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு ஜாதி வெறியோடு சொன்னது போல் சொல்லுவது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. தமிழ் குடிகளை ஒன்றாக இணைத்து தமிழ் மக்களை தமிழர் ஆள வேண்டும். அதே போல மக்கள் மத்தியிலே ஒரு சமத்துவம், சமநீதி உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் இப்பேற்பட்ட பேச்சுகளை விட்டுவிட்டு மக்களை அரவணைத்து எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு விதத்தில் நடந்தால் அது சிறப்பாக அமையும். அதை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரோடு கரம் கோர்த்திருக்கிறான அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், அது திருமாரஞ்சிலாம் இருக்கிறாங்க, அவர்களாம் தமிழ் மக்கள் ஒன்றாக இணைய வேண்டும் என்று ரொம்ப நாளா அவரும் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்திலையும் கலந்து கொள்கிறார். திருமாரஞ்சி அவர்கள், நிறைய சமுதாய அப்படி தலைவர்கள் ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. கடைசியாக இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக பதிவு செய்யவும். என்னுடைய கருத்து, மக்கள், அரசியல் தலைவர்கள் எப்போதும் இப்படித்தான் 70 ஆண்டு காலம் பார்க்கிறேன், இப்படித்தான் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. மக்கள் அவர்கள் நம்மை எந்த விதத்தில் சதி செய்து பிரிக்க நினைக்கிறார்கள் தமிழர்களை என்று புரிந்து கொண்டு, ஏற்கனவே இப்போ வட மாநிலத்தவர்கள் இப்போ ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இப்போது நம்மளுடைய தலைவர்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்கபலமாக இந்த தமிழ் குடிகள், உறவுகள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து இந்த மேகமலை மாஞ்சோலை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண அனைவரும் ஒன்றுபட வேண்டும். நாளை தினம் நடக்கிறதான அந்த திருநெல்வேலி நடக்கிறதான அந்த ஆர்ப்பாட்டத்தில்
தமிழ் குடிகள் அனைவரும் தமிழர்களாய் ஒன்றாக இணைய உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றி நம்மளுடைய நாளை தினத்தில் நம்மளுடைய மக்கள் ஒன்றாக திரளும் போது அடுத்த சந்ததியினர் அதை பார்த்தாவது தமிழ் குடிகள் இப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் என்று என்னுடைய கருத்து. கண்டிப்பாக, நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கள் வெற்றி பெற காலாடி தலைமுறை சார்பாக வாழ்த்துகிறோம். உங்களுடைய பொன்னான நேரத்தையும் கள நிலவரத்தையும் காலாடி தலைமுறைக்கு தெரிவித்ததற்கு மிக்க நன்றி அக்கா. நன்றி நன்றி நன்றி.